இங்கே இருக்கிற அந்த பேப்பர் கம்பெனி ஒன்று இருக்கும் இங்கே. சரி அந்த பேப்பர் கம்பெனி வேலைக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த சாக்கடையெல்லாம் இறங்கி குப்பை அள்ளணும், அதெல்லாம் இறங்கி அள்ளி எடுத்து ரொம்ப நாத்தமாக இருக்கும் அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஸ்கூலுக்கு படிக்கும் போது தேங்காய் பண்ணை வந்து தூரமாக நின்று ரொம்ப நேரம் பார்த்து ரசிப்பேன். ஓகே. ஆமாம், 2 ரூபா வேலை செய்கிற இடத்துல 2 ரூபா வந்து எடுத்துகிட்டு போய் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்து இருக்கும்போது தான் ஒரு பெண்ணு கூட எனக்கு பழக்கம் ஆச்சு. ஓகே. பாருங்க, சுவாரஸ்யமாக இருக்கு. அப்போதான் ஒரு நாள் ஃபுல்லாக என்னை வச்ச காரில் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு என்ன கையில் காசுங்களாம் பிடிக்கும். ஃபேமஸான ஜெயில் இல்லை. அப்படியா? ஆமாம், அப்பா சொல்லி நம்ம விடலை. கேஸ் போட்டானுங்க, ஃபைல் பண்ணி போய் கேஸ் ஒன்று எழுதி சாப்பிடல, பைத்தியம் பிடிச்ச மாதிரிச்சு. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு சத்தம் மட்டும், உள்ளத்துலேருந்து ஒரு மனசுலேருந்து ஒரு சத்தம், செத்துரு இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் கத்துனேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த சத்தம் கேட்குது, சாம் நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சேனலை குறித்து சொல்லணுன்னா, இது ஒரு ஊழியமாக நான் பார்க்குறேன். என்னென்னா, அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்க தேவனோடு இருந்த நாட்களை குறித்து, அவங்க காத்திருந்ததை குறித்து, ஏன்னா தேவன் எப்படி இடைப்பட்டார், எப்படி அவங்க ஊழியத்தை நடத்துகிறான்றது குறித்து எல்லாம் பிரசங்கத்துலேயும் சொல்ல முடியாதது, இந்த பிரசங்க நேரங்களில் சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் இப்படி ஒரு பேட்டியாக எடுத்து நம்ம ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்கு போடுறாங்க. அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். ஒரு புக்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இன்டர்வியூ கேட்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னவாய் வெளிப்படுறார், எப்படி அதிசயமாக நடத்துகிறார், அப்படி பார்க்கும்போது அதை கேட்கும்போது நமக்கும் விசுவாசம், நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம், நமக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே இன்னும் அதிகமாக பெருகுது இல்லைங்களா. அருமையான அண்ணனையும் இந்த எவ்வளோ சிரமப்பட்டு இதை செய்கிறாங்க. லாட் ஆஃப் ட்ராவல் நான் பார்க்குறேன். விடிய இன்டர்வியூ எடுத்து அடுத்த நாள் எடுத்து. ஸோ இந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கு இது கண்டிப்பாக இந்த ஊழியத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேளுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேவ ராஜ்யம் வளரட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. அன்பிற்கு அளவில்லப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவில்லப்பா, உங்க அன்பிற்கு அளவில்லப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவில்லப்பா, விலையொன்றும் எனக்கில்லையே, ஆனால் விலை கொடுத்து மீட்டெடுத்தீரே, விலையொன்றும் எனக்கில்லப்பா, ஆனால் விலை கொடுத்து மீட்டெடுத்தீரே, என்னுயிரே என்னுயிரே நீரே, என்னுயிரே என்னுயிரே நீரே, என்னுயிரே என்னுயிரே நீரே. சூப்பர். உங்கள் வாய்ஸில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களை கொண்டு போய் செய்யணும். நீங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? நான் ஆமாம், ஒரே ஒரு சாங். எத்தனை பாட்டு இருக்குன்னீங்க? மோர் தென் 350 சாங்ஸ் வச்சுருக்கீங்க. நிச்சயமாக அதெல்லாம் வெளியே வரணும். அநேகருக்கு அது ஊழியம் செய்யணும். நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்டர்வியூ. நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பது. நிறைய நாள் நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். அந்த கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தயவை பாராட்டியிருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிருபை. ஓகே பிரதர், உங்களுடைய சின்ன வயசுலேருந்து அப்படி போவோம். உங்கள் ஊழியத்தை பற்றி வெளியே நம்ம இது பண்ணுவோம். நீங்கள் எங்கே பிறந்து வந்தாலும் எங்கே பிரதர்? நான் பிறந்தது ஊட்டி குன்னூர் பகுதியில். அம்மா அப்பா 2 பேருமே குன்னூர் தான். ஸோ அவங்க
ஊட்டியிலேருந்து. அதுக்கப்புறம் மிஷினரியாக வந்து ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கூடலூர் பகுதியில், ஆதிவாசி மக்கள் மத்தியில். ஓ, மிஷினரியாக இருந்தாங்க அம்மா அப்பா. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து முழுநேர ஊழிய அழைப்பு பெற்று அந்த மேட்டுப்பாளையம், ஊட்டி அடிவாரத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையம், இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கிற இந்த மேட்டுப்பாளையம் போய் கலந்து வந்தார். ஸோ அவர் விசுவாசத்தில் ஊழியத்தை தொடங்கி ஊழியம். ஆமாம், ட்ரைபல்ஸ் மக்கள் மத்தியில் இங்கே இருக்கிற கிராமங்கள். சரி. ஸோ நடந்து ஊழியம் பண்ண நாட்கள், ஓகே ஓகே, சைக்கிளே ஊழியம் பண்ண நாட்கள். ஸோ அந்த நாட்களில் ஊழியத்தில் அவங்க பட்ட சிரமங்கள் அநேகம். ஸோ தங்கறதுக்கு வசதி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லாமல் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப. சில நேரத்தில் வந்து அவங்க அப்பா எப்போ வருவார் வீட்டுக்கு, சாயந்தரம் வந்து ஏதாவது வாங்கிட்டு வருவார், அந்த மாதிரி தான் நாங்கள் காத்திருப்போம். நீங்கள் உங்கள் சிஸ்டர் இல்லை? சிஸ்டர் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதாவது மிஷினரியாக அவங்க கூடலூர் இருக்கும்போதே அவங்க அந்த காடுகளில் அவங்க வந்து போய் மிஷினரி ஊழியத்தை செய்யணும். அந்த மாதிரி அப்போ வந்து சரி பெண் பிள்ளையானால் கூட வச்சிருக்க முடியாது சொல்லி ஹாஸ்டலில் விட்டுருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னை மட்டும் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்ன வயசில் சேர்த்து விட்டாங்களா? ஆமாம் சிஸ்டர். ஓகே. அவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேயே சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டலில். ஸோ +2 படிக்கிற வரைக்கும் வந்து ஹாஸ்டல் தான் இருந்தான். அப்போ +2 படிக்கிற நாட்களில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்பா முன்னேற ஊழியர்களுக்கு பெற்று விசுவாச ஊழியத்தில் ஆரம்பித்தார் மேட்டுப்பாளையம் பகுதி. சரி சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே கூட தான் இருந்தேன். அவங்க கூட தான் இருந்தா, அக்கா கூட தான் இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சு? என்னுடைய வாழ்க்கை வந்து அது ரொம்ப ஊழியத்தை பார்த்து ரொம்ப வெறுத்தேன் பிரதர். நான் ஊழியமே வேண்டாம், ஊழியம் செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் அநேகம். அவங்க உணவுக்கு சாப்பாடுக்காக தங்குறதுக்கு இடம் இல்லை. மலைவாசி மக்கள் மத்தியில் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் எந்த ஒரு இன்கம் கிடையாது, எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. அப்பா வந்து விசுவாசம் நின்றார், எந்த ஸ்தாபனத்தையும் சேர மாட்டேன், ஆண்டதான் நடத்தணும்னு சொல்லி ரொம்ப விசுவாசத்தில் அவர் உறுதியாக நின்று. சரி சரி சரி. ஸோ அந்த 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 ஊழியத்தில் அவர் நின்ன விசுவாசத்தில் அவர் நின்ன நாட்களில் பயங்கரமான சில போராட்டங்கள். ஏன்னா கரண்ட் இருக்காது, அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, சுற்றிலும் காடு, சரி முள்ளுக்காடு. ஸோ அப்படிப்பட்ட இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு நம்ம இருக்கிற ஏரியா. பட் அந்த நாட்களில் 1993 90 நாட்கள், அந்த நாட்களில் மிக மிக கஷ்டம். ரோடு வசதி இருக்காது. ஸோ பூச்சி புழுக்கள், பாம்பு, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஏரியா தான். நீங்கள் வீடு தனியாக நீங்களோட இருப்பீங்களா இல்லை? வீடே ஒரு சின்ன ஒரு 10 ரூம் தான், ஓட்டு வீடு. அது மழை வந்தால் ஒழுகும், மண் வீடு பாருங்கள், மழை வந்தால் ஒழுகும். எங்கள் அம்மா வந்து அங்கங்கே பாத்திரம் குண்டாலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மழை வந்தால் தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் திரும்பி படுத்தா குண்டா மேலே கால் போடும், இந்த பக்கம் திரும்பி படுத்தா அங்கே ஒரு அண்டா உருளும். இப்படி எல்லாம் பார்த்து என்னடா ஊழியனால இப்படி தான் ஆயிருக்கு போல, ஊழியமே வேண்டாம்டா, எந்த ஜென்மத்துக்கும் நம்ம பாஸ்டாக ஊழியம் மட்டும் செய்யக்கூடாது வாழ்க்கையில், எங்கேயாவது ஓடி போய் கூலி வேலையாக செஞ்சு பொழைச்சிக்கணும், ஆனால் ஊழியம் மட்டும் செய்யக்கூடாதுங்கிறது உள்ளத்தில் ஆழமாக ரொம்ப பதிஞ்சிச்சு. சின்ன வயதுலேயே 9th 10th 8th படிக்கும்போது அப்போவே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு, இந்த ஊழியம் மட்டும் ஆகாதுன்னு. பட் அந்நேரம் உங்களுக்கு எப்படி கடவுள் மேலே ஹோப்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் நிறைய ஊழியர்களை பார்த்துக்கோ செஞ்சுருப்பீங்க. நேரம் நம்ம அப்பா மட்டும் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம இப்படி ஏதாவது உங்களுக்கு விரக்தி இருந்ததா? அப்படி விரக்தி இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, அவரோட சேர்ந்த சில ஊழியக்காரர்கள் அவங்கள வந்து வீட்டில் உட்காந்து சில காரியம் பேசிக்குவாங்க. ஏன் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம், உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் பேசும்போது என்னடா இவங்க எதுவும் பேசிக்கிறாங்க, எல்லாமே கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, கண்டிப்பாக இப்படி ஊழியத்து மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஊழியக்காரங்க வரும்போது வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. சரி சரி சரி. அவங்க ரோட்ல அந்த மாதிரி. ஏன்னா அது உங்களுக்கு தெரியுது, பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்குறேன். அங்கேயே நின்று ரோட்ல நின்று பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தனால ஊழியனாலே வெறுப்பாயிடுச்சு. பாஸ்ட்டுன்னு வார்த்தை கேட்டாலும் கெட்ட வார்த்தை கேட்குற மாதிரி அப்படி கோவம் வரும் எனக்கு. யாராவது எனக்கு பாஸ்ட்டு பிள்ளையா, நீ பாஸ்ட், உங்கள் அப்பா பாஸ்டான்னு கேட்டால் இல்லை நான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிள்ளை அப்படின்ட்டுவேன். ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, ஸ்கூல்லாம் பாஸ்ட் உங்கள் அப்பா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் வந்து எங்கள் அப்பா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விரக்தி ஊழியனாலே. ஓகே ஓகே ஓகே, கஷ்டமா. ஆனால் உங்களுக்கு கடவுள் மேலே அது கோபம்லாம் இல்லையா? ஏன் இப்படி கோபம்னு சொல்லலாம் இருந்ததா? இல்லை எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா வந்து இந்த ஜெபங்கள் கதைகள் இதெல்லாம் சொல்லி வளர்த்தேன். அவர் மேலே ஏதோ ஒரு அன்பு இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஊழியம் மட்டும் செய்யறதுக்கு பிடிக்கல. இந்த கஷ்டத்திலே நாங்கள் வளர்ந்து வந்தனால எனக்கு வந்து சரியாக படிப்பும் எனக்கு சரியாக வரல. ஆமாம், மேக்ஸு எல்லாம் சுத்தமாக மண்டையில் ஏற அப்படியா? சுத்தமாக ஏறாது. அவங்களும் எங்கள் அம்மா அடித்து பார்த்தாங்க, சூடு வச்சு பார்த்தாங்க, என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஏறல. சரி 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனோன்னா அடுத்து நான் இங்கே இருக்கிற அந்த பேப்பர் கம்பெனி ஒன்று இருக்கும் இங்கே. சரி, அந்த பேப்பர் கம்பெனி வேலைக்கு போயிருக்கிறேன்.
அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த சாக்கடையெல்லாம் இறங்கி குப்பை அள்ளணும், அதெல்லாம் இறங்கி அள்ளி எடுத்து ரொம்ப நாத்தம்லாம் இருக்கும் அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து ஊழியத்துக்கு மட்டும் வந்து வரும், இதை கூட செஞ்சிடலாம், ஊழியம் மட்டும் வேணாண்டாங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அவ்வளோ விரக்திக்கு நிறைய ஒரு காரணம் இருக்கு. ஆமாம் இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள், அவர் அந்த ஊழியத்தின் நிமித்தம் சில நேரத்தில் சாப்பாடுகள் இல்லாமல் அவர் ஒரு டைம் அவர் கொஞ்சம் விரக்தியாகி அவர் பேட்டரி கடைக்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் ஒரு 10 நாள். ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, கரண்ட் பில்லு கட்ட கூட காசு கிடையாது, வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து நின்றுட்டு திட்டிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இந்த விரக்தியில் கொஞ்சம் ஒரு 10 நாள் வேலைக்கு போனார் பாருங்க, அவர் படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்புறம் அந்த படுத்த படுக்கையில் அவர் அப்போ ஒரு பொருத்தனை பண்ணார், நான் இனிமேல் என்ன கஷ்டம் வந்தாலும் வேலைக்கு போக மாட்டான்டவர். அப்புறம் அப்பாவுக்கு சுகம் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்து சரி வேணாம், நான் ஊழியனாலே நம்ம பிச்சைக்காரன் ஆயிரும் போல இருக்குது வாழ்க்கையில். ஸோ அப்படிங்கிற இந்த வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் எப்படி பைபிள் காலேஜ் போனீங்க? வேலைக்கு போனால் நமக்கு இந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல விளையாட்டுத்தனமாக எதாவது விளையாடுவோம். ஓகே. ஏன்னா 10th முடிச்சுதான் போயிருக்கிறேன். அப்போ இந்த விளையாட்டுத்தனமான சில காரியங்கள்லாம் பண்ணுவோம். நீ வேலைக்கு செட் ஆகிட்ட போனால் துரத்தி விட்ருவோம். அப்புறம் சரி வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள், சாப்பாட்டு கஷ்டம், கேஸ் இருக்காது, அடுப்பு 4 இந்த செங்கல் மாதிரி அதை அடுப்பு செஞ்சு முள் விறகுலாம் வெட்டி அவங்க கையெல்லாம் கிழிச்சிருக்கும். எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து முள் விறகு வெட்டுவாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே முள் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க நல்ல வசதியாக வளர்ந்தவங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே. இந்த ஊழியத்தில் அவங்க பட்ட சிரமங்கள் அழுவாங்க. சில முள்ளெல்லாம் வெட்டும் போது அழுதுகிட்டே வெட்டுவாங்க, அந்த வலி தாங்க முடியாது அழுவாங்க. சரி நான் இதை பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து பைபிள் காலேஜ், அப்பா பைபிள் காலேஜ் போகணும்னு சொன்னார், நான் முடியாதுன்ட்டேன். அதனால தான் வேலைக்கு ஓடி போனேன். அப்புறம் சரி நல்ல சாப்பாடு இல்லையே, பைபிள் காலேஜ் போனால் கொஞ்சம் சாப்பாடு நல்லா கிடைக்குமே அப்படின்னு யோசித்தேன். எனக்கு அப்பா தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு சரி தம்பி அமுச்சு விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபீஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஃபீஸ் வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு இல்லாட்டி வேலை பைபிள் காலேஜ் வேலை கொடுப்பாங்க, வேலை செய்யலாம். ஆமாம், இந்த க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள். சரி வேலை வேலை செஞ்சால் அதுக்கு வேலை செய்யலாம். ஓகே ஓகே. ஆமாம், சனிக்கிழமை ஃபுல்லாக லீவாக இருக்கும், சனிக்கிழமை வேலை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வேலை செய்யலாம். ஓகே, இப்படி வேலை செய்யலாம் நம்ம. ஸோ அப்படி நான் பைபிள் காலேஜ் படித்தேன் சாப்பாட்டுக்காக. வேலை சாப்பாடு நல்லா கிடைக்குமே, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருங்கிற மாதிரிலாம் கிடையாது, சாப்பாட்டுக்காக தான் பைபிள் காலேஜ் போனது. அங்கே போய் பல அனுபவங்கள். பைபிள் காலேஜ் முடிக்க போகிற தருவாயில் தான் எனக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒவ்வொருத்தருமே ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்கல்ல. ஆமாம், பல ஸ்டூடெண்ட்ஸு இப்போ பல விதமான மாநிலங்கள்லேருந்து பல விதமான கல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பிள்ளைங்க பசங்க இருந்ததால் நிறைய காரியம் நான் பார்த்தேன். ஆனால் எதுவுமே வந்து ஊழியத்தில் என்னை வந்து ஈடுபடுறதுக்கு என்னை வந்து உற்சாகப்படுத்தலை. நம்ம ஏதாவது வேலை செய்யணும், சரி இந்த பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறோம், முடிச்சுட்டு போனால் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு எடுபடி வேலையாக கொடுப்பாங்களே, ஏதோ ஒன்று வேலை கொடுப்பாங்க, ஏதோ இந்த எஃப்எம்பிபியில் அந்த மாதிரி ப்ரேயர் நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. முடியும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? பைபிள் காலேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது 2-3 நாளில் முடிய போகுது, பைபிள் காலேஜ் முடிய போகுது. கிராஜுவேஷன் டே வந்துருச்சு. கிராஜுவேஷன் டேயில் வந்துட்டு ஃபீஸ் கட்டாதவங்கெல்லாம் தனியாக நில்லுங்க, ஃபீஸ் கட்டவங்களாம் இங்கே நில்லுங்க. நாங்கள் சரி அப்போ கூட நான் வந்து மனசு உடஞ்சி போய் நிற்கிறேன், ஃபீஸ் கூட கட்ட முடியல. நம்ம ஏன்னா கெட்டுறேன்னு சொல்லி கூட்டு போனால் அவர் கட்டலையா? இல்லை அவர் கட்டினாங்க. சரி அவங்களும் ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஃபுல்லாக பண்ண முடியாது. ரெண்டாவது வந்துட்டு அந்த பைபிளுக்கு கிராஜுவேஷன் ஃபீஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. ஓகே ஓகே. அந்த ஃபீஸெல்லாம் கட்டல. பட் அந்த என்ன அவங்க தனியாக நிப்பாட்டினாலும் பட் அவங்க கிரேசியஸாக விட்டுருவாங்க. சரி சரி. அந்த மாதிரி யாரையும் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரி சரி. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை சும்மா ஒரு இதுக்காக தனியாக நிற்கும், ஏன்னா தனியாக நிற்க வச்சாலே ஒரு மாதிரி ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல நமக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் என்னடா இங்கே முடிச்சுட்டு போகிற டைம்லும் நம்ம என்ன நொந்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையை. இப்போ முடிய போகுது, ஒரு 3 நாள் கிராஜுவேஷன் வர போகுது. அப்போ நான் யோசிக்க, அப்போ தான் ஒரு விதமாக கலக்கம் எனக்குள்ளே வருது. முடிக்க போதும், இனி என்னடா பண்ணுறது வாழ்க்கையில், இனி திருப்பி நான் போனால் எங்கள் அப்பா அதே ஓட்டு வீடு, அதே உடஞ்ச வீடு, அதில் அவர் பண்ணுற ஊழியம், நான் அப்போ என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரில. சரி 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 சரி. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேனே தெரில சார். அப்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம எங்கேயாவது ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு கீபோர்டு கிட்டார்லாம் நான் வாசிப்பேன். ஓ அப்படியா? ஆமாம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் 8வது படிக்கும் போது எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் வந்து துபாயிலேருந்து பக்கத்து வீட்டில் வந்திருந்தவர் ஒரு சின்ன சொல்லியிருந்தார் போல், என் பையனுக்கு ஒரு சின்ன கீபோர்டு வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுத்த சின்ன பொம்மை கீபோர்டு, டாய் கீபோர்டு. அதை வச்சு வாஸ்து யாருமே நானே வாஸ்து அப்படி நான் பாட்டெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி.
அப்புறம் பயில் காலேஜ் வந்தப்பறம் பசங்க இந்த நார்த் ஈஸ்ட் பசங்கள்லாம் வந்து மணிப்பூர் மியான்மர் பசங்கள்லாம் கிட்டார் நல்லா வாசிப்பானுங்க, பர்மீஸ் பசங்கள்லாம். அவனுங்க வாசித்துட்டு வச்சுட்டு போவானுங்க, அவன் வாசிக்கிறத பார்த்து அதே மாதிரி வாசிக்கிறது. இப்படி நான் பயில் காலேஜ் கிட்டார் கற்றுக்கிட்டேன். சரி சரி. அதே மாதிரி வயலுனும் பசங்க யாராவது வாசிப்பானுங்க. அப்படியா? அவன் வச்சுட்டு போகிற கேப்பில் எடுத்து. உங்களுக்கு யாரும் குருநாதர் கிடையாது? அதெல்லாம் நானே குருநாதர், ஆண்டர் தான் நம்ம குருநாதர். ஆனால் அப்போ இப்போயாவது நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் நிறைய போடுறாங்க ட்ரைனிங். அப்போலாம் ஒன்றுமே எப்படி நீங்களே கற்றுக்கிட்டீங்க? அது வந்து அது ஏதோ ஆண்டவர் கொடுத்த கிருபை தான்யா. அது அப்படியே ஏதோ வாசிக்கிறத பார்த்து அப்படியே பண்ணுறேன். கீபோர்டெல்லாம் வாசிக்கிறத பார்த்து கற்றுக்கல, நானே அப்படி வாசித்து ஒரு சாங் அப்படியே வாசித்து. அப்போல்லாம் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும், ஒரு கவலையெல்லாம், அந்த மாதிரி பாட்டு, ஃபாதர் பாட்டு, பழைய பாடல்கள், எண்ணி நீ துதி செய்வாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எண்ணி நீ துதி செய்வாய். ஆமா, ஓகே. நம்ம நேயர்களுக்காக அப்படியே ஒரு வாசிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சார் இன்டர்வியூ பாடி நீங்கள் பாடுறதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ரெசன்ஸ். ஓகே. ஸோ இது அப்போயே நீங்கள் யாருமே இல்லாமல் கற்றுக்கிட்டீங்க? யாரும் இல்லாமல் கற்றுக்கிட்டேன். ஓகே. அப்போ நான் என்ன வச்சா பயில் கார்டு முடிய போகுது, சரி நம்ம இந்த கொஞ்சம் கீபோர்டு கிட்டார்லாம் வாசிக்க தெரியும், இந்த மியூசிக் லைனில் நம்ம போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி சென்னைக்கு ஓடிட்டேன். இது சென்னைக்குன்னா எப்படி போனீங்க? சென்னைக்கு பசங்க பயில் கார்டு முடிச்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வச்சு அப்படியே போயிட்டு. ஆமாம், நானே வந்து வாழ்ற கேட்டுட்டு உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், சரி வாடான்னு. நம்மள மாதிரியே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாம. சரி சரி சரி. அது ஒரு பையன் இருந்தான் ஜோயல்ன்ட்டு, சரி சரி, என் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அவர் வந்து முடிச்சுட்டு அவர் போயிட்டு அவங்க சர்ச்சில் அவனை படிக்க அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு அந்த லீவு டைமு, இந்த ஒரு மாதம் லீவு, அந்த லீவு டைமில் எங்கள் வீட்டில் தங்கு அப்படின்னு சொல்லி அங்கே தங்கியிருந்தேன். சரி. இப்போ சென்னையில் தங்கும் போது அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது. இந்த பயில் காலேஜ் முடித்த இந்த வச்சுட்டு நான் வந்து 2-3 கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கீபோர்டு கிட்டார் வாசிக்க தெரியும் அப்படிங்கிறனால ஓகே நான் வந்து ஒரு ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக நான் வந்து வேலை கிடைச்சது, ஒரு பாஸ்டர் மூலியமாக. சரி சரி. ஸோ அப்படி நான் அங்கே மியூசிக் டீச்சர். ஓகே. அது அந்த அளவுக்கு மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், நான் பயில் காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கே பசங்கள்லாம் வாசிப்பாங்களே, அப்புறம் அவங்க நோட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கார்ட்ஸ் புக் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம், இதான் அந்த கார்டு அப்படின்னு இந்த 3 நோட் பிடிப்பேன், அப்படி பிடிப்பேன், முதலே பிடிப்பேன் இந்த 3 நோட்டு. அதில் போட்டிருப்பான் இதான் சி, இதான் டி, இதான் ஈன்னு போட்டிருப்பான். அதான் ஏற்கனவே நான் பிடிக்கணுமோ இதான் அந்த கார்டுன்னு சொல்லி அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆச்சரியமா இருக்கு. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி ஓகே. அங்கே அது ஒரு டீச்சராக அப்படி ஆமாம் டீச்சராக போனேன். ஆரம்பத்தில் ஒரு 8000 கொடுத்தாங்க பாருங்க. அந்த 8000 கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய காசு. எனக்கு உண்மையாலுமே 2007-8 8000 பெரிய காசு தான். அப்போ வந்து நான் முன்ன பின்ன பார்க்காத காசு பார்த்தோன்னே என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறிடுச்சு, என்னுடைய பேச்சு மாறிடுச்சு, என்னுடைய பிஹேவியர் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நம்ம சிட்டியில் இருக்கிறவங்கள இப்போ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஊழியம் மட்டும் பண்ணக்கூடாது, பாஸ்டாக மட்டும் ஆகிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் போடலாம், நல்ல ஷூ போடலாம் சொல்லி அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல அந்த வாசிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. ஆமாம், ஹோட்டல்ஸில் வாசிக்க ஆரம்பித்தேன், சில ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்களே வாசிச்சு அப்படி பாட ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படி இல்லை பாடுறது இல்லை, வாசிக்க ஆர்கெஸ்ட்ராக்கு மாதிரி வாசிக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது ப்ரோக்ராம்னா கீபோர்டு வாசிக்க கூப்பிடுவாங்க, எங்கேயாவது வாசித்தா 100-200 கொடுப்பாங்க. இப்படி போகிற இடங்களில் பல நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க, பல விதமான அனுபவங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி ஸ்கூலில் அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செஞ்சு இருக்கும்போது தான் ஒரு பெண்ணு கூட எனக்கு பழக்கம் ஆச்சு. ஓகே. பாருங்க சுவாரஸ்யமா இருக்கு. அப்போதான் அந்த கேர்ள் கூட நான் பழக ஆரம்பித்தேன். சரி சரி. அப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு 22 இருக்கும். 22. ஓகே. 22 பயில் காலம் முடிச்சு நான் போயிருக்கேன். அப்போ வந்து நான் கேர்ள் கூட பழக ஆரம்பித்தேன். அது
அது லவ்வாக மாறி காதல் தான் அந்த வயசில் தெரியுமே ஓகே ஓகே. காதலாக மாறி. ஆனால் நான் வந்து அப்படியே அந்த பிள்ளை கூட மெரினா பீச்சு அந்த பீச்சு இங்கெல்லாம் சுற்றுறது, ஓகே ஓகே. ஜாலியாக நகர் பீச்சு, வாங்குற சம்பளத்தை என்ன பண்ணுறது சுற்றுறது, செலவு பண்ணுறது, வீட்டுக்கு ரூம் வாடகை கட்டுறது, அப்புறம் எங்கேயா சர்ச்சஸில் ப்ரோக்ராமில் ஆர்கெஸ்ட்ராவில் போய் கீபோர்டு வாசிக்கிறது. அப்படி நான் போகும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரத்தில் சர்ச்சஸில் போய் வாசிக்கும் போது சரி அங்கே பண்ணுற பிரசங்கெலாம் எனக்கே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு சொல்லி எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணி இப்படி தட்டி விட்டுவேன், நெஞ்சில் கை வச்சு தட்டி விட்டுவேன். இப்படி தான் பண்ணுவேன் நான். சரி எனக்கு இல்லை, சரி போகிறோம் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் வராங்க, யாருக்கோ பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம போகிறோம் வாசிக்கிற காசு கொடுத்து முடிஞ்சோன்னா காசு கொடுத்தானா சரி சரி அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோமா, மற்றபடி கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நல்லா சாப்பிடணும். ஏன்னா சின்ன வயசுல நல்ல ஒரு ஹோட்டலில் பார்க்கறது தேங்காய் பண்ணெல்லாம் சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு படிக்கும் போது தேங்காய் பண்ணை வந்து தூரமாக நின்று ரொம்ப நேரம் பார்த்து ரசிப்பேன். ஓகே. ஆமாம், 2 ரூபா வேலை செய்கிற இடத்துல 2 ரூபா வந்து எடுத்துகிட்டு போய் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் 2 ரூபா, அப்போல்லாம் 2 ரூபா அதுக்காக தேங்காய் பண்ணை அப்படி வாங்கி கொடுத்து சாப்பிட்ற அனுபவம் உண்டு. இன்னொன்று வந்து அந்த கடையில் வேலை செய்கிற இடத்துல அவங்க வாங்கி சொல்ல மாட்டாங்க, அந்த ஓனர் வாங்கிட்டு வர சொன்னார், பன்னு டீ வாங்கிட்டு வர சொன்னார்னா அந்த பண்ணை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். ஓ அவங்க பேர் சொல்லி அவ்வளோ பிடிக்கும், இந்த மாதிரி பேர் சொல்லி அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படிலாம். அப்போ இது இப்போ நம்ம இந்த கையில் கொஞ்சம் காசு வந்தோடனே நல்லா சாப்பிட்லாம், நல்லா உழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணம் போயிடுச்சு. அந்த டைம்ல இருந்து அந்த லவ் வேற ஒன்று, அது சின்சியரான ஓகே. அது ஆண்டர் நடத்தின விதம் தான் சொல்லுவேன். உண்மையாலுமே ஒரு மனுஷனை வந்து அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்தவ அறிஞ்ச பொண்ணா, கிறிஸ்தவ அறிஞ்ச பொண்ணு. ஓகே ஓகே. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து அந்த பிள்ளைய லவ் பண்ணேன். அந்த பிள்ளை வந்து கால் சென்டர் வேலைக்கு போகிற பிள்ளையாக இருந்தாள். சரி. அப்போ அங்கே போகும்போது அவளுக்கு கொஞ்சம் நண்பர்கள் அந்த மாதிரி நல்ல பிள்ளை தான், பட் நண்பர்கள் அந்த மாதிரி நிறைய, அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கிராமத்துலேருந்து போனவங்க, சிட்டி கல்ச்சர் வேறு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நீ மட்டும் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பியா, நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் சொல்லி நானும் சில பிள்ளைகள் கூட வந்து பேசுறது, பிடிக்கிறது, பழகிறது, அவங்க சாப்பிட போகணும், அதில் ஒரு போட்டி வேறு. சரி சரி சரி. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக தலையில மாட்டி போட்டுச்சு. அதில் நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்த பிள்ளை வந்து அவன் என்னை லவ் பண்ண சொல்லி வீட்டில் சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி என்னை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஒரு இடத்துக்கு வர வச்சு என்னை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அடித்தாங்க. ஓ அப்படியா? ஒரு நாள் ஃபுல்லாக என்னை வச்ச காரில் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு ஏன்னா கையில் காசுங்களாம் பிடுங்கி. என்ன நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னா? இல்லை பிரதர், எப்படி நீ வந்துட்டு எங்கள் பிள்ளை கூட ஏன் பழகுற? ஓ ஓகே ஓகே. அதனால ஆமாம், சும்மா ரொம்ப அப்யூஸ் பண்ணி நீ கிராமத்துலேருந்து வந்தவன், ஓ அப்படி உனக்கு என்ன தகுதி இருக்கா மாதிரி அதை போட்டு அடின்னு அடிச்சு நம்மளை வந்து உதச்சி என்ற காசு பிடிங்க அவங்களே குடிச்சிட்டு என்னையும் அடிக்கிறான். ஓகே. எங்கே கூட்டு போயிட்டாங்களா? ஆமாம், சிட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குது காரு. ஓ காருக்குள்ளே தான் இருக்கிறீங்க? காருக்குள்ளே வச்சு அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. பின்னால் ஒருத்தவங்க அடிக்கிறான், ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், கார் டோர் லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் இறங்கி ஓட முடியாது. சரி அடிச்சுட்டு சாயந்தரம் காலையில் ஒரு 10 மணிக்கு ஏற்றினவனுங்க, ஏன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அடித்தாங்க. அடிச்சு பிளட்டு அந்த மாதிரிலாம் வெளியே காயம், உள்காயம் தான் உள்ள அந்த அடித்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ தான் என்னை அங்கேயோ பிடிச்ச மாதிரியும் G5 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது அண்ணா நகர் ஸ்டேஷனில் கொண்டு போய் என்னை வந்து இது பண்ணுறான். இப்போ தான் பிடிச்சோம், எங்கள் பிள்ளைகிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் இவன். ஓ அந்த மாதிரி கற்பழிக்க பார்த்தான், அந்த மாதிரி ஈவிட்டி ஏதோ அந்த மாதிரி பிள்ளைய பண்ண பார்த்தா நான் கையோடு பிடிச்சிட்டு வந்துட்டோம், இப்போ தான் பிடிச்சிட்டு வரோம் சொல்லி அங்கே போய் ஒரு ஆக்ட் பண்ணுறான். எனக்கு அதான் புதுசாக இருந்துச்சு. என்னடா அந்த ஏன்னா எனக்கு இதெல்லாம் இந்த அனுபவம் கிடையாது, வெளி உலகத்தோட பழகின அனுபவம் கிடையாது. அதாவது நம்ம வளர்ந்தது ஃபுல்லாக அந்த ஊழிய சம்மந்தமான காரணம், பைபிள் காலேஜ் முடித்தோன்னு நம்ம வாசிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே அந்த சர்ச்சு மினிஸ்ட்ரி அந்த மாதிரி மினிஸ்ட்ரி சம்மந்தமாக இப்போ வாசிக்கிறது தான். மினிஸ்ட்ரின்னு சொல்ல மினிஸ்ட்ரி அனுபவம் இல்லை, எல்லாமே அந்த சர்க்கிள் இருக்க ஆட்கள் தானே, எல்லாமே பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி தான் பேசிப்பாங்க. இந்த உலகத்தை வந்து அவங்க பேசுகிற விதம் குணம் இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு விதமான பயம், என்னடா பண்ணுறது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம சொல்லி நான் கொண்டு ஸ்டேஷனில்
சப்மிட் பண்ணி அவனும் போட்டு அடிக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர். என்ன எதுனே கேட்கல. சார் நான் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார் அப்படிங்கிறேன். அதெல்லாம் கேட்குறேன். வாய் மூடுறா சொல்லி அடிக்கிறான். அப்புறம் வந்து பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கு. ஆமாம், போலீஸ்காரன் பேசுனா தெரியுமே. அவன் கெட்ட வார்த்தையில் பேசி என்னை வந்து சட்டை கழட்டுறா, பேண்ட்டை கழட்டுறான்னு சட்டையோட உட்கார வச்சிட்டானுங்க ஐயோ உள்ள. எனக்கு அது ரொம்ப அவமானமாக இருந்தது. என்னடா நம்ம செய்யாத தப்புக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணேன்? ஒரு பொண்ணு லவ் தானே பண்ணோம். அது வந்து என் 4 பேர்த்து கூட ஃப்ரெண்ட்ஸாக பண்ணேன். சரி நான் வந்து விளையாட்டுத்தனமாக தான் அதை பண்ணேன். இது இவ்வளோ சீரியஸாக போயிடுச்சே, விளையாட்டுத்தனமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இருந்தீங்க? வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சதா இல்லை? ஆமாம், ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்பாவுக்கு. அப்பா சொல்லிட்டாங்க? ஆமாம். அப்பா வந்து நைட் வந்துட்டு கிளம்பி காலைல வராரு, போலீஸ்கார்ட்ட இப்போ கெஞ்சுறாரு, காலில் விழுகிறாரு. இதெல்லாம் பார்த்து நான் அழுகிறேன். சரி, இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே நடக்குது, இதுதான் அங்கே சீன் நடக்குது. அப்போ நான் வந்து அப்பா வந்து போலீஸ்கார்ட்ட கெஞ்சுறாரு, இந்த பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் கெஞ்சுறாரு. அதை பார்த்து நான் ரொம்ப உடஞ்சி அழுதேன். எங்கள் அப்பா என்னதான் இருந்தாலும் விசுவாசத்தில் எனக்கு கஷ்டப்பட்டாலும் ஒரு விசுவாசத்தில் நின்ன ஒரு மனுஷன் ஆச்சே. அப்போவா எனக்கு அந்த உணர்வு வருது. எனக்கு யார்ட்டையும் வந்து இப்படி வந்து கெஞ்சினதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சாப்பாட்டு கஷ்டம், ஊழியத்தில் கஷ்டம் எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு நாள் வந்து மற்றவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் விசுவாசத்தில் நின்னார், முழங்கால் நின்னார். எப்பொழுதுமே முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டுருப்பார், ஃபாஸ்டிங் இருப்பார், நல்லா டெலிவரன்ஸ் மினிஸ்டர் நல்லா பண்ணுவார், இந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ விசுவாசத்தில் நின்னாலும் சாப்பாட்டுக்கே வழியிட்டால் உண்மையாக இருந்த மனுஷனாச்சே, இந்த மனுஷன் நான் ஒன்றொருத்தன் காலை விழு வச்சிட்டேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு குற்றம் உணர்ச்சி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது என்னை போட்டு ரொம்ப பாதிச்சுது. அப்புறம் என்னை கொண்டு புல ஜெயிலில் போட்டானுங்க. ஃபேமஸான ஜெயில் இல்லை. அப்படியா? ஆமாம், புல ஜெயில். அப்பா சொல்லி நம்ம விடலை கேஸ் போட்டானுங்க, ஃபைல் பண்ணி பொய் கேஸ் ஒன்று எழுதி. ஸோ அவ்வளோ கெஞ்சியும் விடலை. ஸோ இது எந்த வருஷம் நடந்தது? இது 2008 நடக்குது. ஓகே 2008. இப்போ உள்ளே வந்துட்டு நான் உள்ளே போட்டோன்னா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பைத்தியம் முடிச்சோன்னா எனக்கு இந்த என்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன ஒரு பெண்ணை நேசித்தோம், அவளும் வந்து நம்மகிட்ட உண்மையாக இல்லை, 4 பேர்த்திட்ட பழகிட்டு அப்படி இருக்கிறா. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ வந்து நான் எண்ணம் ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சுன்னா, இனி நான் வாழ்க்கை இல்லை, இனி நம்மளுக்கும் ஒரு லைஃப் கிடையாது, சரி ஜெயிலுக்கு வந்துட்டோம், இனி அவ்வளோதான், சரி நீ நம்ம செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்க. ஜெயில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உள்ளே போனால் அது அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது? அது இந்த பக்கம் பார்த்தா அவன் சொல்கிறான், ஒருத்தன் மனைவியை மணல் ஊற்றி அடிச்சு கொண்டுட்டு வந்தாங்களாம். இந்த பக்கம் பார்த்தா திருட்டு வீசிடி விற்றுட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நான் போதை விற்று அதெல்லாம் உள்ளே வந்துக்க, நீ என்ன பண்ணிட்டு வந்தேன் கேட்குறான். எனக்கு என்ன சொல்றதே தெரியல. சரி 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 இல்லை, ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்க, எப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை அப்படின்னா, அதான்டா மிக மோசம். நாங்கள் பண்ண குற்றத்தை விட நீ பண்ணதான் பெரிய சிரிச்சுக்கிறானுங்க எல்லாம். கெட்ட வார்த்தை திட்டிகிட்டே சிரிக்கிறானுங்க வேற. அவனுக்கு ஒரு ரூமா, சின்ன ரூமா இல்லை எப்படி இல்லை, விசாரணை கைதிக்கு தானே, அதனால அப்படி அதனால எல்லாரும் ஒரே இதில் போட்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் சொன்னால் நான் ட்ரெயினில் வந்து நகையாக எடுத்தா நான் உள்ள வந்துருக்குறாங்கண்ணா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் சொன்னால் சிரிக்கிறானுங்க எல்லாம். சரி 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 அப்படின்னு செஞ்ச குற்றத்துல இது பெரிய குற்றம் அப்படின்னு ஜோக்காடி சிரிக்கிறானுங்க. ஆனால் பார்த்தா எனக்கு பயம், அவங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அவனுங்க பார்த்தா ஒரு மூலையில் ஒருத்தன் போதை எடுத்துகிட்டு இருக்கிறான், அப்படியே ஒருத்தர் அவனுக்கு விகாரமாக இருக்கான் ஒருத்தன் பார்க்குறதுக்கு. அவங்க சென்னையில் இருக்கிற அந்த ரவுடிஷன்லாம் எப்படி இருப்பானுங்க. எனக்கு அது புது அனுபவம் நம்மளுக்கு. எனக்கு ஒழுங்காக சாப்பிடல, தலையில் முடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு ஒரு 10 நாள் உள்ளே இருந்தேன். இந்த 10 நாளுமே நான் ஒழுங்காக சாப்பிடல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு சத்தம் மட்டும், உள்ளத்துலேருந்து ஒரு மனசுலேருந்து ஒரு சத்தம், செத்துடு இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. சரி, ஏன்னா வெளியில் அவமானம் ஆயிடுச்சு, இனி உனக்கு யாரும் கிடையாது, அவ்வளோதான், நீ எப்படி போய் அப்பாவை பார்ப்பேன், என்ன எப்படி நான் போய் அம்மாவை பார்க்குறது, எப்படி நான் ஊருக்கு திரும்பி போகிறது, எந்த மூஞ்சி வச்சு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு திரும்பி போவேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சிருக்கும், எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே, நம்ம உள்ளே இருக்கோம், வெளியில் என்ன தெரியும், புரியுது. ஆனால் கண்டிப்பாக அது வெளியில் தெரிஞ்சிருக்கும், நீ எப்படி போய் நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன அறியாமல் அழுகிறேன். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு மனசு. நீ அவ்வளோதான் செத்துடணும்னு நினைக்கும் போது ஒரு நாள் ரொம்ப அந்த மன வேதனை தாங்க முடியல. நான் ஒரு 8வது நாள் நினைக்கிறேன், மன வேதனை தாங்க முடியல. அந்த டைமில் வந்து நான் என்ன அறியாமல் வந்து நான் கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்சம் திறந்து விடுவாங்க. சரி, ஒரு 4-5 மணிக்கு திறந்து விடுவாங்க. அது கொஞ்சம் அங்கெல்லாம் க்ளீன் குப்பையெல்லாம் பொருள் சொல்லுவாங்க. நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் அந்த ஒரு ஓரத்தில், அப்படி காம்பவுண்ட் ஓரத்தில் எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா,
எப்படியாவது நம்ம வந்து நம்மளை escape இல்லை சாகிறதுக்கு சாகிறதுக்கு. சரி, ஓகே ஓகே. எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். அப்போது ஏன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க, சூசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக. செத்துடணும் அப்படிங்கிற அவமானம் ஒரு பக்கம், செத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு. அப்போ என்னை அறியாமலே ஒரு 8வது நாள் இருக்கும், ரொம்ப அந்த டிப்ரெஷனில் ஏசப்பான்னு ஒரு கற்றுனேன். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, இந்த டிப்ரெஷன் தாங்க முடியல என்னால், நான் என்ன தப்புன்னு அப்போ கோபத்தில் தான் கத்துறேன், என்ன தப்புன்னு இப்படி கொண்டு என்ன பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது, அப்போ என்னை அறியாமலே ஏதோ ஒன்று என்னை சுற்றி நடக்கிறத நான் பார்த்தேன். ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அது ஆண்டவர் தான் பேசுகிறான்னு தெரியல அந்த டைமில், அந்த அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லைல்ல, ஆண்டவர் நெருங்கி நடந்த அனுபவம் இல்லை. நான் செத்துடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் சின்னதில், சாப்பாடுகள் இல்லாமல். ஸ்கூலுக்கு போகும்போது ஊழியத்து நிமித்தமாக நாங்கள் பட்ட கஷ்டத்தில் பின்னாடி டவுசர் போட்டிருப்ப பின்னாடி இந்த ஓட்டம் இருக்கும்போது, சரி, அதை பார்த்து பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. பிடி சார் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, டேய் ஏன்டா இன் பண்ணலாம் அடித்தார். சரி சரி சரி. இன் பண்ண முடியாது சார். ஏன்டா முடியாது மறுபடியும் அடிக்கிறாரு. சார் இன் பண்ண முடியாது சார். ஏன்டா எதிர்த்து பேசுனா அடிக்கிறாரு. இன் பண்ணுறான்னு ஏன்னா பேண்ட் இன் பண்ணால் பின்னாடி என்ன ஓட்ட தெரியும், உள்ள இன்னஸும் இருக்காது. எங்கள் அம்மா தைச்சி கூட அது மாதிரி நஞ்சு போயிருக்கும், தைச்சாலும் நிற்காது. ஸோ இந்த மாதிரி கஷ்டம்லாம் பார்த்து அதுதான் ஊழியத்தின் வெறுப்பு. அதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் நான் நல்லா சோறு சாப்பிட்லாம், ஒரு நல்லா இருக்கலாம்னு தான் அந்த சிட்டிக்கு வந்தேன். இங்கே வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நல்ல ட்ரெஸ் போட்டதில்லை, இங்கே வந்து நல்ல ட்ரெஸ் போட்டோ நல்ல லைஃப் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வந்தோம். என்ன தப்பான்ட்ட வாழ்க்கையில், இதுதான் நான் இது பெரிய தப்பா, நான் ஆசைப்பட்ட தப்பா, அதனால உள்ள கேள்வி, இனி வேண்டாண்டா, வாழ்க்கையே வேணாம், செத்துடணும். இனி செத்துடணும்னு தேடும் போது அந்த உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்குது, சாம், நான் கத்துனேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த சத்தம் கேட்குது, சாம் யூ ஆர் மை சன், நான் உன்னை தேசங்களுக்கு அனுப்ப போகிறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் யூ ஃபார் மை க்ளோரி, ஐ எம் சென்டிங், ஐ ஆல்ரெடி கெப்ட் த டோர்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ் ஃபார் யூ. இதெல்லாம் கற்று பேசுகிறாரு. தேசத்தின் கதவுல திறந்து வச்சிருக்கிறேன், உன்னை நான் மகிமையாக பயன்படுத்துவேன் அப்படின்னு பேசுகிறார். அது பேசும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அந்த மனசுக்குள்ள. எங்கிறதுனா அந்த சந்தோஷம் வருது, உள்ளத்துலேருந்து ஒரு சந்தோஷம் போகுது, சத்தமும் கேட்குது. அதே சமயத்தில் எனக்குள்ளே இருக்க அந்த அந்த அது வரைக்கும் என்னை செத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னை விட்டு போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த சம்பவம் நடந்து 2வது நாளில் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க, இந்த மாதிரி டேவிட் சாம் உங்களுடைய தகப்பனார் வந்திருக்கிறாரு, உங்களை பெயில கூப்பிட்டு போகிறதுக்கு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி. எத்தனை நாள் இருந்தீங்க ஜெயிலில்? ஒரு 10 நாள். 10 நாள், ஓகே ஓகே. 12 நாள் 11 நாள் எங்கள் பெயிலுக்கு வெளியில். இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் அது வருதா? இது நடக்குது. எங்கள் அப்பா எப்படியோ வந்து அந்த போலீஸ்காரங்க அப்பாவுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து யாரையோ கான்டாக்ட் பண்ணி, அப்புறம் சரி வக்கீல் அவங்களே ஏற்பாடு பண்ணி எப்படியோ வந்து அந்த பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் வந்துட்டேன் பதர். வெளியில் அப்பா கூப்பிட்டு அப்பா கட்டி பிடிச்சி அழுத, என்னை மன்னிச்சிருங்க அப்பா, நம்ம தப்பு பண்ணல, சரி அது தெரியும் மகன், ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எங்கள் அப்பா சொன்னார், நீ பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவரும் அழுதாரு, நானும் அழுதேன், வா அப்படின்னு சொல்லி. அப்பா வந்து ரொம்ப இதாக நினச்சிங்கல்ல, ரொம்ப இப்படிலாம் இருக்காங்க, கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப. அந்த டயத்தில் அவங்க ஒரு ஹெல்ப் அவங்க மூலமாக தான் ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும். உண்மைதான். அவங்க வந்து ஊழியத்தில் அவர் அந்த சில தரித்திரத்தின் அனுபவங்கள் அனுபவித்தாலுமே அவர் விசுவாசத்தில் உண்மையாக இருந்திருந்தார். ஸோ திருப்பி இங்கே கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து இங்கே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பிரதர். ஏன்னா நான் தங்கின இடத்துல அப்புறம் தான் தெரியும், பேப்பர்லாம் வந்துருச்சு உன்னோடது அப்படின்னு சொல்லி. நான் தங்கியிருந்த ஃபஸ்ட்டு நான் வெளியில் வந்தோடனே தங்கின ரூமுக்கு போனேன், அங்கெல்லாம் வந்துட்டாங்க, பேப்பர்லாம் உன் பேர் வந்துச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இது மாதிரி கேட்கவும் எனக்கு மறுபடியும் மனசு உடஞ்சிருச்சு. சரி அப்பா சொன்ன இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம். இந்த அப்பா ஏற்படுத்தின வக்கீல் வந்து என்ன, நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். நான் கூப்பிடும் போது மட்டும் வாங்க. இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஓகே. வீட்டுக்கு வந்தாச்சு, என்னடா இந்த ஓட்டு வீடு வேண்டாம் தான் ஓடி போனோம், இந்த மண் வீடு வேண்டாம் தான் ஓடி போனோம், திருப்பி இங்கே வந்துட்டேன் மேடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஒரு பக்கம் வந்து இந்த நடந்த அவமானங்கள், ஒரு பக்கம் வந்து நான் சந்தித்த அனுபவங்கள், ஜெயில் அனுபவம், தற்கொலை எண்ணம், அழுதது, அப்படி இதெல்லாம் வந்து 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 மனசில் பல போராட்டங்கள் ஓடுது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, அங்கே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் பேசிச்சே, அந்த சத்தம் பேசும்போது ஏதோ ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துச்சே, அந்த சந்தோஷத்தை மறுபடியும் அனுபவிக்கணும். ஓகே அந்த அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு, அந்த சத்தத்தை கேட்கணும். சரி சரி சரி. திருப்பி இங்கே காரமடை வந்தோடனே, மேட்டுப்பாளையம் வந்தோடனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் எங்கள் அப்பா சொல்லிட்டேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம், சாப்பிடு, அமைதியாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. நான் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணது, அப்போ எனக்கு நண்பர், நான் மறக்கக்கூடாது, சொல்லி ஆகணும். சரி. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஜிம் ஜோசம்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு ஜெபிக்கிற ஒரு நண்பன். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நண்பன், ஏன்னா வசனம் சார் உலகத்தில் சொல்லுவாங்க, நண்பனை காமி, அப்போது உன் கேரக்டரை நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நண்பன் வந்து நல்லா ஜெபிக்கிற ஒரு நபர். அப்பப்போ வருவார் வீட்டுக்கு, ஆண்டரை தான் அமிச்சார்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நான் ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் வரீங்களான்னு கேட்பார். சரி நானும் வரேன் அப்படின்னு. எனக்கு நமக்கு தான் பர்சனலாக ஜோம் பண்ணி பழக்கம் இல்லை, சும்மா ஜோம் பண்ணுறேன், அது சரி. ஆனால் வந்து மணிக்கணக்காக உட்காந்து ஆண்டோடு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன அப்படி அந்த மாதிரி அனுபவம்லாம் கிடையாது. ஏன்னா கூட்டிகிட்டு போய் அவர் ஜோம் பண்ணுவார், நான் தனியாக உட்காந்துருப்பேன் இப்படி காட்டுக்குள்ளே. என்ன பண்ணுறது, நம்ம அவர் ஜோம் பண்ணுறதை பார்ப்பேன். நானும் கொஞ்ச நேரம் ஜோம், 2 நிமிஷம் கூட ஜோம் ஓடாது. ஒரு பழைய ஞாபகம் வந்துடும், இந்த ஜெயிலுக்கு போனது வந்தது இதெல்லாம் ஞாபகம் வரும். ஜோம் பண்ணுறதுக்கும் மனசு இருக்காது, மனசு உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருப்பேன். இப்படி கொஞ்ச நாள் போக போக, அந்த ஒரு நாள் 2-3 நாள் ஆக, அப்புறம் அவர் வராட்டாலும் நானே காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சும்மாவது போய் உட்காருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நாட்களில் தான் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு பிரதர். நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது வாழ்க்கையை மாற்றிட்டேன். அதனால தான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த ஒரு அழைப்பு நம்ம மேலே இருக்கிறனால தான் இத்தனை ஒரு அனுபவங்களுக்கு நேராக கத்தனை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காட்டில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களாம் ஞாபகம் வருது. மறுபடியும் நான் உன்னை பயன்படுத்துவேன், அநேகர் மத்தியில் கொண்டு நிறுத்துவேன், தேசம் கொண்டு போவேன், அப்படிங்கிற காரியம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. காட்டில் ஜெபம் பண்ணும், திரும்பி ஞாபகம் வருது. திரும்ப அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம். வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் பழைய நினைவு வந்துடும். வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக முள்ளுக்காடு. அந்த காட்டில் ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணுன்னு தெரியாது, மறுபடியும் காட்டுக்கு போடுவேன். ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். கையில் ஒரு பைபிள் எடுத்துக்குவோம், ஒரு சின்ன டைரின்னு எடுத்துக்குவேன். ஏதாவது பேசினா எழுதி வைப்போம். ஓகே ஓகே. அந்த சத்தம் பேசினா இந்த மாதிரி எழுதி வைப்போம் சொல்லி எழுதிட்டு டைரி எடுத்துகிட்டு போயிடுது. டைரி ஒரு பேனாவை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஜோமன் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். எழுந்து அப்படி சத்தம் கேட்கும் இல்லை, எழுந்திரி. ஓ ஆமாம். சவுண்டுன்னா இப்போ நான் பேசுகிற மாதிரியே இருக்குமா, இல்லை உங்களுக்குள்ள? சில நேரங்களில் எப்படி கேட்கும்னா, நம்ம காது ஓரத்தில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். சரி சரி சரி. சில நேரத்தில் உள்ளத்துலேருந்து இங்கேருந்து கேட்கும் சத்தம். ஆண்டவர் எப்பொழுதும் இங்கே இருந்தால் பேசுவார். ஓகே ஓகே. இங்கே வந்து ஜோம் பண்ண என் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பிச்சாரு, அந்நிய பாஷை கொடுக்க. நீங்கள் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட கவுண்டர் தான். தனிப்பட்ட என்கவுண்டர். நீ மீட்டிங் போயோ இல்லை அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு தனிப்பட்ட அபிஷேகம். அப்போ தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா? அபிஷேகம் எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணுறது? அது எனக்கு என்னடா வாய் என்ன உளருது, என்னமோ ஆகுது, நல்லா இருக்குது, பேசுவோண்டான்னு பேசினேன். அப்புறம் ஆண்டவர் சத்தத்தை தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுது, ஓகே ஆண்டவர் தான் பேசுகிறாரு. சரி சரி. ஏன்னா பேசும்போது சந்தோஷம் வருது. அப்போது பாடலாம், பாடுற சத்தம்லாம் கேட்கும். ஓ சூப்பர். அப்போ எந்த பாடல், அப்போ வந்த பாடல்கள் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த படத்தை ஃபர்ஸ்ட்டாக நான் பாடும்போதே நான் ஆரம்பித்தேன். அன்புக்கு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அன்பிற்கு அளவில்லப்பா, உங்கள் இறக்கத்திற்கு முடிவில்லை, அதான் உங்களுக்கு. ஆமாம், அப்பா நான் உங்கள் பிள்ளை, இந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்பா உறவு, அந்த உறவு அப்படியே வந்துருச்சு எனக்கு. அவர் தான் பெரியவர், அவர் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உறவு வந்துருச்சு பாருங்கள். அப்போ இந்த அனுபவம் வர 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 எனக்கு வந்து எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம், இந்த பிள்ளை ஃபோன் வந்தால் என்ன, அதெல்லாம் இல்லை. அந்த ஃபோன் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு, ஆண்டவர் நீங்கள் பார்த்தா எனக்கு இது வேணாண்டவர், நான் சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் வேண்டாம், ஃபோனும் வேண்டாம், நான் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு. அதை என்ன வெளிச்சம் கிண்டல் பண்ணுது, அதெல்லாம் தெரியாது, ஏதோ வெளிச்சம் வந்துச்சு மனசில், ஒரு வெளிச்சம். இப்போதான் கண்ணெல்லாம் வெளிச்சமாக தெரியுது, சிந்தையெல்லாம் வெளிச்சமாயிருச்சுங்கன்னா அதை மட்டும் பேசி பார்த்து அவனுக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை எப்படியாவது எல்லாத்தையும் விடுவிச்சு என்னை காப்பாற்றிடுங்க. அதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் விடுவித்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. ஆமாம். அப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி அனுபவங்களுக்கு வளர 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 வீட்டுக்கு வந்தால் பழைய ஞாபகம் வந்துடும். ஓ ஓகே ஓகே ஓகே.
வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா சோகமாக இருப்பாங்க, எங்கள் அப்பா சோகமாக இருப்பார். திருப்பி அதே ஏன்னா எப்போ கேஸ் கூப்பிடுவான்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து பெயிலில் தான் இருக்கிறோம். எப்போ அங்கே வந்து கேஸுக்கு எங்களை கூப்பிடுவான்னு தெரியாது. வக்கீல்லேருந்து கால் வரும், இந்த வாரம் வரவேன், அடுத்த வாரம் வாங்கன்னா அந்த கால் வந்தாலே எங்கள் சென்னை போனோம் நீங்கள். ஆமாம், ஓகே. எங்கள் அப்பா அந்த கால் வந்தோடனே அவர் ஒரு மாதிரி அவர் டென்ஷன் ஆயிடுவார். என்ன சொல்ல போகிறாங்களா அது வரும்போது எனக்கும் ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்தோடனே உடனே எஞ்சி காட்டுக்கு ஓடிடுவேன். ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் என்ன பார்த்து எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், அந்த சத்தத்தை கேட்கணும், இதுதான் ஜெபமே. ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியல ஆண்டவரே. அப்பா நான் என்ன ஜெபம் பண்ண தெரியல, நான் உள்ளே இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சுல, அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்கணும். இதுதான் ஜெபமே. ஞானத்தை கொடுங்க, சத்தத்தை கேட்கணும். அது எனக்கு ஞானத்தை கொடுங்க, சத்தத்தை கேட்கணும். எனக்கு எதுவுமே, எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும். இதுவே என் ஜெபம் ஆயிடுச்சு. கர்த்தர் அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணார். எந்திரிச்சு இந்த செடியை பார்த்து பேசு அப்படின்னுவார். அங்கே இருக்க மரம் செடி கொடியை பார்த்து பேச ஆரம்பிப்பேன். என்ன பேசுவேன்னா, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பேன். இப்போ அந்த டைமில் உங்களுக்கு நிறைய பாடல்களும் வர ஆரம்பிச்சதா? அப்படியா இல்லை அந்த ஒரு பாடல் தான் வந்ததா? அந்த டைமில் வந்து பாடல்களில் வர ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதம் நடக்குது. சொல்லுங்க. இன்னொரு அற்புதம் நடக்குது. இந்த 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 ஒரு மாத கேப்பில் சரி நான் கொஞ்சம் ஆண்டோடு கொண்டு பேசவும் சத்தத்தை கேட்கவும் பழகிட்டேன். எனக்காக கர்த்தர் அங்கே யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் அது அப்புறம் தான் தெரியும் கர்த்தர் செஞ்ச காரியம். ஒரு நாள் திடீர்னு வக்கீல் கூப்பிட்டாரு. நானும் அப்பாவும் போனோம். தைரியமாக வாங்க பார்த்துக்கலான்னு வக்கீல் கூப்பிட்டு போனோம். போய் அங்கே பயங்கரமான என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அம்பத்தூர் கோர்ட், சின்ன கோர்ட், இப்போ பெருசாக கட்டிட்டாங்கன்னு தெரியல. சரி, சின்ன கோர்ட்டு தான். கூண்டில் ஏறி நிற்கிறேன். வக்கீல் சொன்னார், இங்கே பாரு, அவங்க என்ன கேட்டாலும் பண்ணலன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னாரு. சரி ஓகே. நான் போய் கூண்டில் நிற்கிறேன். எனக்கு எதிராக கேஸ் அந்த போட்டவங்க வந்து அந்த பெண்ணுடைய வீட்டார் அந்த கூண்டில் வந்து முதல்ல அந்த பெண் வரா, அந்த கேர்ள் வராங்க உள்ள கூண்டில். அவங்க கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன, அந்த ஜட்ஜு, அந்த லேடி ஜட்ஜு உள்ளே போகும்போதே அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சொல்லி அமிச்சான், இந்த ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சரி, அவங்க வந்து வரைக்குமே பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து மறுபடியும் பயம். அவ்வளோதான் வாழ்க்கை. சரி, அப்போ பாருங்க, பிசாசு வந்து பேசுறது அவன் நிப்பாட்டல, ஆனால் ஆண்டவன் பேசுறது நிப்பாட்டல. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஏதோ இதாச்சுன்னா திருப்பி நீங்கள் ஜெயில் போகிற மாதிரி தான் வரும். அந்த ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. திருப்பி போனால் 7 வருஷம் 14 வருஷம் அந்த போனோம். அந்த மாதிரி ஈவ்டீசிங் கேஸ் இல்லை, அது ஈவ்டீசிங் கேஸ் போட்டு கற்பழிப்பு கேஸுன்னு போட முடியாது. ஏன்னா அது மாதிரி இது நடக்காதனால ஈவ்டீசிங் போட்டு அந்த மாதிரி கேஸை வந்து பொய்யான ராங் அலிகன்ஸ் இது. சரி சரி. ஸோ அது மாதிரி போட்டு உள்ள கேஸ் ஃபைல் பண்ணால இப்போ அதுக்காக பொய் சாட்சியம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. நாங்கள் பார்த்தோம், இந்த பூக்கடைக்காரன் பார்த்தான், அந்த தெருவில் இருக்கிற ஆட்டோக்காரன் பார்த்தாங்கிற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போலீஸ். சரி. ஸோ இப்படி அங்கே கோர்ட்டில் நடக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப என்னை வாழ்க்கையை தலைகளாக திருப்பி போட்டது. அந்த எனக்கு ஜெயிலில் நடந்த அற்புதத்தை விட அங்கே நடந்தது என் வாழ்க்கையை தலைகளாக திருப்பி போட்டுருச்சு. என்ன நடந்துச்சு? கூண்டுக்குள்ளே நிற்கிறோம். அந்த கேர்ள் முதல்ல வராங்க. ஜட்ஜி என்னை பார்த்து கேட்குறேன், நீ என்ன பண்ணியான்னு, இந்த மாதிரி அந்த குற்றத்தை சொல்லி நீ பண்ணியான்னு. இல்லை நான் பண்ணல அப்படின்னு. அப்புறம் அந்த கேர்ள், உனக்கு தெரியுமா என்ன பண்ணாச்சு? எனக்கு ஒன்று தெரியவே தெரியாதுன்னுச்சு. ஓ ஓகே 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 ஓகே. அப்புறம் அந்த லேடி, அந்த கேர்ளோட அம்மா, அவங்க ஏறிட்டு அவங்களும் எனக்கு தெரியவே தெரியாது இந்த பையனை அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது இங்கே கோர்ட்டுக்குள்ள. அப்புறம் பார்த்தா அந்த பொய் சாட்சி சொன்ன வந்து அவனும் அதே தான் சொல்கிறான், எனக்கு தெரியாது. ஓ எல்லாருமே அப்புறம் இந்த ஜட்ஜு அந்த கேஸ் எழுதின அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சரி கூப்பிட்டு, பொய் கேஸ் எழுதுகிற நீ, இந்த கேஸுக்கு நீ தான் ஃபைன் கட்டணும், அந்த அம்மா தான் ஃபைன் கட்டுச்சு. ஓ ஓகே ஓகே ஓகே. அப்போ அவங்க சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி வந்துச்சுன்னா, சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சிகளாக மாறுறதால இவர் குற்றமற்ற நிரபராதி இருந்துச்சுன்னு கோர்ட்டு தீர்ப்பு எழுதிட்டாங்க. எழுதிட்டு அந்த மாதிரி ஜட்ஜு எழுதுறாங்க. அது வந்துட்டு அந்த முன்னாடி சொன்ன கேர்ளும் அந்த அம்மா, மூணாவது தானே போலீஸ் வராங்க. இந்த 2 கேர்ளும் அவங்க அம்மா வெளியில் போகிறேன். சின்ன கோர்ட்னால வெளியில் அந்த அவங்க வக்கீல் திட்டுறது என் காதில் கேட்குது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் போய் என்ன பேசிட்டு வரீங்கன்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அவங்க பேச கேட்குதுக்கு, அந்த சின்ன கோர்ட்டு தான். அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுது என் காதில் கேட்குது, நாங்கள் உள்ளே ஏறுற வரைக்கும் எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, நல்லா தான் இருந்தோம். உள்ளே ஏறினதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, என்ன சொன்னால் எனக்கு தெரில அப்படின்னுச்சு. எல்லாருமே இப்படி
ஆமாம். அந்த பொண்ணுலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே அப்படி அப்போ அந்த கூண்டில் இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் brother. இனி வாழ்ந்த அந்த ஆண்டருக்காக மட்டும்தான் வாழணும். எனக்கு ஒரு லைஃப்னு அது ஆண்டருக்காக மட்டும்தான். ஆண்டவரே நீங்கள் உள்ளே இருக்குமோ நீ சொன்னீங்களே எல்லாருக்கும் பயன்படுத்துவீங்கன்னு, வாலிபர் மத்தியில் பயன்படுத்துன்னு சொன்னீங்களே, என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்துங்க. என்னை ஃபுட்பால் மாதிரி உங்கள் சமூகத்தை தூக்கி போகிறேன், எங்கே வேணாலும் உதைங்க ஆண்டவரே, நான் திருப்பி உங்கள் பாதத்தில் வந்துடுறேன் ஆண்டவரே. ஓகே ஓகே ஓகே. அங்கே ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சேன் பிரதர். அதுக்கப்புறம் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னே இப்போ எனக்கு காட்டில் போய் ஜோபிக்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம்டா இனிமே. பைபிள் எடுப்போம், டைரி எடுப்போம், ஓடுவோம் அந்த காட்டுக்கு. அங்கே போய் ஜெபம் பண்ணுறது, திருப்பி ஜபத்தை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் வந்து போய் அங்கே ஜெபம் பண்ணுறது. அந்த ஜெபம் முடிச்சோன்னா தன்னை மணி 3, 2, 1 மணி 3 மணியில் ஆகிடும். காலைல ஒரு 10 மணிக்கு போனோன்னா மதியானம் 1 மணி 2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டு தூங்க தானே போகிறோம். சரி என்ன இனி வேலைக்கு எங்கே போகலான்னா அதுக்கும் மைண்ட் வரல. எங்கள் அப்பா சொல்லிட்டா வீட்டிலே இரு, நீ ஒன்றும் போன வேண்டாம் நீங்கள் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷனில் ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன், நிறைய பாடல்கள் பாடல்கள் அந்த அனுபவங்கள் இருக்கு. இது 2வது ஒரு அனுபவம். இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி மணிக்கணக்காக ஜெபிக்க அந்த ஒரு ஞானத்தை ஊற்றுங்க எனக்கு, அப்படி என்ன பயன்படுத்துங்க, என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஞானம் பத்தாது, என்ன நீங்கள் தான் சொன்னீங்கல்ல என்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி, நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு முட்டாள், நான் 10th ஃபெயில் ஆனவன். ஆனால் நான் சென்னைக்கு போய் அங்கே அந்த ஸ்கூலில் வேலை செய்ய நாட்களில் நான் அங்கே போய் பிபிஏ படித்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி பிபிஏ முடித்தேன். அண்ணா இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் ஏசப்பா, நீங்கள் தான் எதுக்கு நீங்கள் தான் சொல்ல, ஒரு நாளைக்கு 100 தடவை நீங்கள் தான் ஆண்டவர், எல்லாமே நீங்கள் தான் அப்படி பாட்டை எழுத ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெபிக்க பாட்டு வர பாட்டு எழுதி வச்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி பாடல் அனுபவங்கள் கர்த்தர் இந்த செடியை பார்த்து பேசினாரு. ஃபர்ஸ்ட் மெசேஜ், கர்த்தர் என்னை சிறையிலிருந்து விடுவிச்சார், உன்னை விடுவிப்பார். யார? செடியை பார்த்து. பெரிய பெரிய மரத்தை பார்த்து பெரிய ஆட்கள், வயசான ஆட்கள் நினைச்சிட்டு ஐயா உங்களையும் விடுவிப்பார் அப்படிங்கிறது. பெரிய ஒரு சின்ன குட்டை செடியா இருந்தா அது வாலிபனா நினைச்சிட்டு வாலிபனை உன்னையும் விடுவிப்பார், என்னை விடுவிச்சாரு அப்படின்னு அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணுவேன். பாட்டு இல்லாத ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த டைம்ல இன்னும் நிறைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்கும். பாட்டு வேற பாடிட்டு நிறைய ஜோம் பண்ணிட்டு டயர்டாக இந்த முள்ளிச்செடி நேரில் படுத்து தூங்கிடுவேன். சரி சின்ன பிள்ளைங்க பாடுற சத்தமெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். தூதர்கள் பாடுற மாதிரி சத்த தரிசனமாக பார்ப்பேன். அது எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு மறக்காது, எழுதி வச்சிடுவேன். தூதர்கள் பாடுற மாதிரி. ஆமாம், ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படி கையில் ஒரு புக்கை வச்சுட்டு பாடுற மாதிரிலாம் சத்தம் கேட்க எனக்கு. அந்த அப்போ டியூனை எழுதி வச்சுப்பீங்களா? அப்படி. ஆமாம், அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை போடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா பாட்டையுமே வெளியே ரிலீஸ் பண்ணல, எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுங்க. உடலும் பொருளும் நீர் தந்தது, என் பேலனும் திடனும் உமக்கு தான்ப்பா. உடலும் பொருளும் நீர் தந்தது, என் பேலனும் திடனும் உமக்கு தான்ப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனது எல்லாமே உமக்கு தான்ப்பா. குப்பை என்று என நான் நினைக்க புழுதி நின்று என்னை உயர்த்தி நீரே. குப்பை என்று என்னை நான் நினைக்க புழுதி நின்று என்னை உயர்த்தி நீரே. சிங்காசனத்தின் அமரச் செய்து களி கூர்ந்து மகிழ்ந்தீரையா. சிங்காசனத்தின் அமரச் செய்து களி கூர்ந்து
எல்லாமே நீங்க தான் எனது எல்லாமே. பாடல்கள் ஓகே ஓகே. நிறைய பாடல்கள் இப்படி அவர் அர்ப்பணிப்போட பாடல்கள், அந்த மாதிரி ஆராதனை பாடல்கள்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த பாடல்னா இப்போ நான் இப்படி ஜெபிக்கு பாட்டை எழுதி வச்சுக்குவேன். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் ஜிம் ஜோசப் சொன்னார், அவர் வந்து சின்ன சின்ன கூட்டங்களுக்கு அவர் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறது. அப்போ அவன் நம்ம வந்துட்டு நான் எழுதின பாடலில் அவர்கிட்ட சொல்லுவேன், ஜோசப் இந்த மாதிரி ஒரு பாட்டு ஆண்டு கொடுத்தாரு, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடச்சிதுன்னு. அவர் வந்து சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி பிரசங்கத்துக்கு அவர் போகிற இடத்துல அவர் சொல்லியே கொடுப்பான். பிரசங்கம் எனக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம், உனக்கு ஒரு 5 நிமிஷம் கிளம்பி கொடுக்குறேன், நீ பாடிட்டு இது பண்ணும். இப்போ பாட்டு பாடுவார், என் நண்பர் வந்திருக்காரு, பாட்டு பாடும். இந்த பாட்டெல்லாம் பாடும்போது ஜனங்க அழுது ஒப்பு கொடுப்பாங்க, அழுவாங்க, வாலிபர்கள் அழுது ஒப்பு கொடுப்பாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது ஜனங்க அழுது ஒப்பு கொடுக்கறது. அங்கே இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மீட்டிங் முடித்தோன்னா என்கிட்ட வந்து டேட் கொடுங்க. டேட் கேட்குறதா? டேட்டா? எனக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்ல முடியாது. டேட் கொடுப்பீங்களா பிரதர் அப்படின்வாங்க. பிரதரை வேற யார், என் நண்பர்கிட்ட கேளுங்க அப்படின்னு வேணாம். நம்பரே இருக்காது, ஏன்னா அவர் நம்பர் தான் கொடுக்கணும், எங்கள் அப்பா நம்பர் கொடுக்கணும். சரி சரி. ஆனால் அவர்கிட்ட ஃபோனே இருக்காது, ஃபோனும் கிடையாது. சரி சரி சரி. அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. இப்படியே ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். பாடல் அப்படியே கொஞ்சம் அப்போ மீட்டிங்ஸ் அப்படியே போக ஆரம்பிச்சு, அப்படியே புக் ஆக ஆரம்பிச்சு. ஒர்ஷிப் மட்டும் சொல்லுவாங்களா? ஒர்ஷிப்புக்கு, ஆமாம், ஒர்ஷிப்புக்கு பாட்டு. அப்புறம் அப்படியே ஒர்ஷிப்பில் சில இடத்துல மெசேஜுக்காக கூட ஆரம்பித்தாங்க. அப்படியே கர்த்தர் பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தார். 2010, 11, 12, 13 பரவலாக போய் எப்படி இப்படிலாம் சாட்சி சொல்லிட்டு அப்படி மியூசிக் போடுவீங்களா? இந்த மாதிரி பாட்டு கொடுத்தது சின்ன சர்ச்சோ பெரிய சர்ச்சோ 4 பேரோ 2 பேரோ ரொம்ப ஆண்ட சொல்லிட்டு ஆண்டு நீங்கள் என்ன வேணாலும் என்னை உதங்க ஆண்டவரே, ஃபுட்பால் மாதிரி எங்கே வேணாலும் உதங்க, நான் போகிறேன். சரி சரி. போகிற இடத்துல ஒரே பிரசங்கம். என்ன பிரசங்கம்னா, என்னை விடுவிச்சார் உன்னை விடுவிப்பார். 10th ஃபெயில், நான் முட்டாள், ஒன்றும் தெரியாது எனக்கு, நான் ஒரு மூளை இல்லாதவன், அறிவு இல்லாதவன், என்னையே ஆண்டு பயன்படுத்துகிற. உங்களை நல்லா படிச்சிருக்கலம்மா, தங்கச்சி நீ நல்லா படிச்சிருக்கல, தம்பி நீ நல்லா படிச்சிருக்கல, நான் அதை பயன்படுத்தின ஆசை. இது சொல்லும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம். பெரிய கர்த்தர் பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தார். சின்ன கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள். அப்படி கர்த்தர் நான் அந்த காட்டில் அந்த தரிசனத்தெல்லாம் பார்த்தேன். சில நேரத்தில் அப்படியே ஆயிரங்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி, லட்சங்கள் முன்னாடி ஆயிரக்கணக்கான யூத் முன்னாடி பிரசங்கம் பண்ணுற மாதிரி, சாட்சி சொல்கிற மாதிரிலாம் தரிசனத்தெல்லாம் அந்த காட்டில் ஜோம் பண்ண அனுமதி கொடுத்து அதை எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்க்க உதவி செஞ்சார். பரமக்குடியில் ஐடிஐ ஒருத்தர் நடத்திட்டு எனக்கு மறந்துடுச்சு. ஐடிஐ ரேமா நர்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் நடத்திட்டு இருந்தார். அவர் 2 வருஷம் எங்களை என்னை கூப்பிட்டு அந்த இடத்துல பயன்படுத்துவார். அந்த வாலிப பிள்ளைங்களை, என்ன சாட்சிக்காகவே வாலிப பிள்ளைங்க மத்தியில் பயன்படுத்துவார். ஐடிஐ பசங்க அங்கே வந்து ஒரு நாள் நம்ம விஎம்எம் டேவிட் கணேசன் மெசேஜுக்கு வந்திருந்தாரு. அங்கே நான் ஒர்ஷிப் பண்ணுற பார்த்துட்டு அவர் என்ன அவருடைய நடத்துகிற கூட்டங்களில் அவர் மோகன் சென்னை வச்சு மீட்டிங் நடத்துவார். வாங்க நான் நடத்துகிற வாலிப கூட்டத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் பயன்படுத்தினேன். ஆமாம், அப்போ தான் அந்த தரிசனம் நான் நிறைவேறது பார்த்தேன். பல ஆயிரம் நிப்பாட்டுன்னு சொன்னல, அப்படி நின்று நான் தரிசனத்தை ஒரு காட்சி பார்த்தேன் பதர். அப்போ நான் காட்டில் ஜோம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறேன். நின்று காலில் குதிங்கால் எடுத்து நின்று பார்க்குறேன். கடைசியா யார் இருக்கிறான்னு கண்ணு கிட்ட தூரத்துல ஜனங்க. அது உண்மையாலும் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நான் பண்ணினேன். குதிகால் நின்று பார்த்தேன், கண்ணு கிட்ட தூரம் ஜனங்க. கர்த்தர் பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அப்படியே ஊழியங்கள்ல பண்ணப்ப 2000 அந்த நேரங்களில் நீங்கள் அப்படி நிறைய ஒர்ஷிப்லாம் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அப்போ நீங்கள் எது ஃபேவராக இந்த ஒரு பாட்டை நான் பாடுவேன் எல்லாத்துக்குன்னா எந்த பாட்டு பாடுவீங்க? அந்த ஃபேவர் என்ன அதிகமாக பாடின பாட்டு